சிறகடி கேஸ சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜுக்கு வந்து ஒரு ஆள் லெட்டரை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அதில் வந்து அந்த லெட்டரில் நீ கொஞ்ச நாளாக நீனாவே உன் முடிவை தேடிக்கிடுவ அப்படி இப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே மனோஜ் ரொம்பவே பயந்துடுறாரு. அப்போ அந்த லெட்டரை கொண்டு வெளியே ஓடி வர்றாரு. ஆளே காணலை. அப்போ நின்றவர்கிட்ட கேட்குறாங்க, அண்ணா இங்கே ஒருத்தர் வந்தாரா அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. அண்ணே அந்த பக்கத்தில் இந்த ஃபர்னிச்சர் கடை நான் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கோ. நீ தான் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் வந்து லெட்டரை கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதில் ஒரு பேப்பரில் ஒன்று எழுதிருந்துச்சு அப்படிங்க. என்ன எழுதிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்ச நாள்லேயே உன் முடிவே நீனே தேடிப்ப, நீ இருக்க மாட்டே, போய் சேர்ந்துருவ அப்படின்னு எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓ, அவன்கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, அவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ரொம்பவே பயப்படுறாரு. அப்போ அது யாருண்ணே அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு கால பைரவன், அவன் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனசுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஆகா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொண்டு கொடுத்தான். அதனால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் கலர் கலராக சட்டை போட சொன்னார். இப்போவும் இப்படி வந்து கொடுக்கானே, அப்போ இதுவும் உண்மையாக இருக்குமோ, நான் சுற்றி இருக்கவங்க பிரச்சனையாகவும் வைக்கும்னு சொன்னான். பிரச்சனை வருது மாதிரி இருந்துச்சு. நான் ஜோசியர்கிட்ட சொல்கிறதுனால எல்லாம் மாறிடுச்சு. இப்போ இதுவும் உண்மையாக இருக்கக்கூடாத, ஐயோ என் வாழ்க்கை ரொம்ப போயிடக்கூடாத, இந்த வாழ்க்கையில் நான் வந்து சிறப்பாக வாழணுங்கிறதுக்காக தானே வந்து ஒரு பணக்காரியே கட்டினேன். இல்லை நான் எதுக்கு இப்படி கட்ட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழப்பத்தில் இருக்கார். இந்த சூழ்நிலையில் நம்ம போய் ஜோசியக்கார்ட்டே பேசாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜோசியக்கார்ட்டே போகிறாரு. அந்த ஜோசியக்காரோட வேலையால் தான் இப்படி நடக்குது அப்படின்னு அவருக்கு சுத்தமாகவே தெரியல. ஜோசியக்காரர் இவர் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. இவன் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான். இவன் கொஞ்சம் சிந்தனை அறிவே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலை தான் இருக்காங்க. கேட்டால் 4 டிகிரி படிச்சிருக்கேன், 5 டிகிரி படிச்சிருக்காங்க, போதுமான அறிவு இல்லை, இவனை கொஞ்சம் குழப்பி விட்டால் நம்மளுக்கு நல்லா காசு வரும் அப்படின்னு சொல்லி குழப்பி விட்றாரு. அப்போ வந்து ஏன் அப்படின்ட்டு போகிறாங்க. எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ், யாரும் வந்து உங்களுக்கு காலா பைரவன் வந்துட்டானா அவங்கள தேடி அப்படிங்கிறாங்க. என்னென்னாச்சு இப்படி சொல்கிறீங்க கரெக்டாக அப்படிங்கிறாங்க. அதான் தெரியுது அவங்க முக ஜாதகத்துலேயே தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணாச்சி, ஒருத்தன் வந்து ஒரு பேப்பரில் கொடுத்துட்டான், கொஞ்ச நாளில் நீங்களே போய் சேர்ந்துருவீங்கங்க. எனக்கு வந்து ரொம்ப நாள் வாழணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது போக இப்போ தான் நான் வந்து என் கஷ்டமான நிலையெல்லாம் மாறி முதலாளி லெவலுக்கு வந்திருக்கேன். சொந்தமாக ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன். ஒரு வசதியான பொண்ணாக கட்டியிருக்கேன். நிறைய நல்ல காரியம் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. அப்படி நடந்துகிட்ருக்கும்போது இப்படி என் காலத்தில் பெருவாக வச்சுருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப பயப்படாத, எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சாமி பரிகாரம் அப்படிங்கிறாங்க. அங்கே பாருப்பா, அதுக்கு ஒரே வழி வந்து நீ வனவாசம் போகிறது தான் அப்படிங்கிறது. வனவாசம் போகணுமா அப்படிங்கிறாங்க. உன் கடையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி குறிப்பிட்ட காலத்துக்கு நீ வனவாசம் போயிடணும். ஆனால் யாருக்கிட்டையும் எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு சொல்லக்கூடாது. 1. 2வது, உனக்கு யாகங்கள் நடத்தணும். அதுக்கு நிறைய பொருட்கள் வாங்கணும். அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபாட்ட செலவாகும் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி 2 லட்சம் தான், நான் எப்படியாவது தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாது, நான் நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதை நீ செஞ்ச அப்படின்னு சொன்னால் நீண்ட நாள் வாழுவேன். நான் உனக்கு 1 வாரம் கலராக சட்டை போடணும்னு சொன்னேன், அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணாச்சி, ஒரு பிரச்சனை நடக்கலை, வார பிரச்சனையெல்லாம் விலகி போச்சு. நீங்கள் சொன்னதை நான் அப்படியே கேட்டேன், அதே மாதிரி தான் உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன். எப்படியாவது எனக்கு இந்த விஷயத்துலையும் காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் காப்பாற்றுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். 2 லட்ச ரூபா பணத்தை கொண்டு உனக்கு யாகத்தை ஆரம்பிப்போம். அது போக நீ வந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் என்ன செஞ்சிடணும், வனவாசம் போயிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் காட்டுக்குள்ளேயே போகணும் அப்படின்னு. காட்டுக்குள்ளெலாம் போக வேண்டாம், நான் சொல்கிறேன் காசிக்கு பேர் என்ன. ஆனால் வீட்டில் யார்கிட்டையுமே எதையுமே சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சாமி, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது சாமி, நான் 3 நேரமும் சாப்பிடுதாள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய், 3 நேரம் சாப்பிடு, யார்கிட்டையும் பேசாத, ஊமை பாசியில் வேணால் பேசிக்கோ, வாய் திறந்து பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி சாமி, இது என்னால் முடியும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. சரி, எப்போ உனக்கு பூஜை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. சாமி, இன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க, நான் பணம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் கொண்டு வந்துடுறேன், பேங்கில் போய் எடுத்து வந்துடுறேன், நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, நான் வந்து வாழணும் சாமி, நான் ரொம்ப காலம் வாழணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இப்படி எதுவும் ஆயிடக்கூடாது, நானே இப்படி பண்ணிக்கிடும் வச்சுக்கிடும்னுட்டு சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ஒரு கால பேரவர், அவர் வந்து கையில் சிக்க மாட்டார் அப்படிங்கிற. ஆமாசாமி, நான் வந்து ஓடி வந்து பார்க்கல, அவர் காணாமல் போயிருந்தார், இப்படி தான் நடக்குது. ஆனால் அவரை பற்றி எல்லாருமே அங்கே நிற்கிறவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. அவங்க அவங்களோட சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு போது சொன்ன மாதிரி தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே என்னாச்சு, நான் கூட அவங்கள இன்றைக்கி தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாரு. சரி சாமி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் முதல்ல வந்து பேங்க்கில் போய் அந்த பணத்தை எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பேங்க்கு போகிறாங்க. 2 லட்ச ரூபா பணத்தை இருக்காங்க, எடுத்துக்கிட்டு சாமி இப்படிங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா ஐயா ஐயான்னு கூப்பிட்டு வந்து இப்போ சாமின்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க.
வேறு வழி தெரியலையா எனக்கு சாமி நீங்கள் தான், எப்படியாவது என் உயிரை காப்பாற்றுங்க, நான் ரொம்ப நாள் வாழணும். என் மாமனாருக்கும் நான் தான் வாரிசு, அவருக்கும் பல கோடி ரூபா சொத்து இருக்குது, என் பொண்டாட்டிக்கும் பயங்கரமாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, அவளுக்கு ஒரு நாளைக்கு 10-15 உழைக்கா, இவ்வளோ வருமானத்துக்கு ஒரே உரிமையாளர் நான் தான், நான் இல்லைன்னா சரி வராது, அது போக நான் வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும், சீக்கிரம் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி நீ பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. பணத்தை போய் எடுக்கிறாரு பேங்கில், எடுத்து சாமி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே சார் ரைட்டு நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் பார்க்குறாரு. அவரே ஏற்கனவே பார்க்குற ஜோசியர், அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, ஒரு ஆளை அறிமுகப்படுத்துனால பெருசாக நினைக்கிறாரு மனோஜ். அப்போ வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னே இவர் சொல்லியிருக்காரு யார்கிட்டையும் சொல்லாமல் போகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் கிளம்புறாரு. கிளம்புனோன்னா மனோஜ் எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க விஜயா. போகும்போது எங்கே போகிற எது போகிற நம்ம கேட்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு இடத்த மாற்றி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி டீலரை பார்க்க வேண்டியிருக்குமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதுக்குடா பேக்லாம் போட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதில் என் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, என்ன படிச்சிருக்கேன் ஏது படிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்காங்க. நான் இத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன்னு சொன்னால் கொஞ்சம் பெருமையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரி ரோஹினி வந்துடுவாள் அவர்கிட்ட சொல்லிட்டு போனிச்சேனா அப்படிங்க. இல்லைம்மா நான் கிளம்புறேன், நீ வந்தால் சொல்லிக்கம்மா நான் வந்துடுவேன் அதுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. நேராக பஸ் ஸ்டாண்டு போகிறாங்க. அங்கே போய் காசிக்கு டிக்கெட் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நேராக காசிக்கு ஏறிடுறாங்க பஸ்ஸு. கடையும் மூடிடுறாரு, கடைச்சாவியும் விட்டு தான் இருக்குது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் நேராக காசிக்கு கிளம்பி போயிட்டே இருக்காரு. இங்கே நைட்டு நேரம் ஆகுது, 8 மணி ஆகுது, 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, இப்படி நேரங்கள் போய்கிட்டே இருக்குது. மனோஜ் வரல. இப்போ ரோகிணி வந்துடுறாங்க. ரோகிணி 10 மணிக்கு வர, மனோஜ் எங்கே அப்படிங்கிறாங்க. ஏன்ட்ட கேட்டால் அப்படி தெரியும் ஆண்டி, மனோஜ்னு வரலையா அப்படிங்கிறாங்க. வரலையம்மா, வீட்டுக்கு வந்தால் திடீர்னு ஒரு பேக்கை போட்டு போனான், கேட்கும்போது இன்னும் சொல்லிட்டு போகிறாம்மா, மனோஜ் காங்கலையம்மா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க. ஃபோனை எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆண்டி ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஆண்டி வித்தியாசமாக இருக்குன்னு பயமாக இருக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவனை சின்ன பையனாக போன காலத்துக்கு வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அவனை கொண்டு தான் மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, யாரும் கலங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவன் வாயை மூடுறா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து மனோஜ் இவ்வளோ நேரம் வராமல் இருக்க மாட்டான், வேலை செய்ய தான் செய்யலை, 2வது வீட்டுக்கு கரெக்டாக இதுக்கு வந்துடுவான், அதுக்கு அவங்க அம்மையும் பயப்படுதா, அவன் வீட்டுக்கு அதிகம் பயப்படுதாப்புல, இவ பார்த்துட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. இப்போ நான் எங்கன்னு போய் பார்க்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ இவர் சொல்கிறாரு, ரவி நானும் வரேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. முத்து எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. எப்போ அவன் போகிற இடம்லாம் போவோம், முதல்ல அவன் ஃபர்னிச்சர் கடையில் இருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபர்னிச்சர் கடையை பார்க்குறாங்க. ஃபர்னிச்சர் கடையில் இல்லை. அப்போ இங்கே இல்லை, அப்போ பார்க்கில் இருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னா பார்க்கு பூட்டி கிடக்கு. இல்லை ஒரு வாட்ச்மேன் இருக்கிறானாச்சும் உள்ளே யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு வாட்ச்மேன் சொல்கிறார், உள்ளே யாருமே இல்லைன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கேட்டடைச்சேன், யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னாங்க. தேடி பார்க்குறோம், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. எப்போ ஆளையே காங்களேப்பா, எங்கேப்பா போய்ட்டு நான் சுவிட்ச் ஆஃப்னு வருதப்பா ஃபோனு அப்படிங்கிறாங்க. அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ள எதுவும் பிரச்சனையாடா முத்து அப்படின்னு எனக்கு தெரியும் முத்து அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிறாங்க. ரவி நீ முதல்ல ரோஹினிக்கு ஃபோன் பண்ணி என்னென்னு கேளு அப்படிங்கிறாங்க. அண்ணி நான் ரவி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் ரவி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் மனோஜுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. கடா பூட்டி கிடக்கு, பார்க்கில் பார்த்தாச்சு, பீச்சில் பார்த்தாச்சு, ஒவ்வொரு இடமா பார்த்தாச்சு அப்படிங்கிறாங்க. அவர் அங்கெல்லாம் போக மாட்டார் ரவி அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே தான் போவாங்க அப்படிங்கிறாங்க. தெரில ரவி, இவ்வளோ லேட்டாகவும் ஆகாது, அதான் பயமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை அன்றைக்கி நைட்டு ஃபுல்லும் வரல. ரோஹிணி தூங்கவே இல்லை. காலையில் விட்டிஞ்சோட ரோஹிணி அழுதுகிட்டே வராங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்னம்மாச்சு அழுதுட்டு வர, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ஆண்டி, நைட்டு பூரா மனோஜ் வரல, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் எனக்கு பயமாக இருக்குது, நைட்டு பூரா அவர் வரவே இருக்க மாட்டார், அதுபோக செல்லு சுவிட்ச் ஆஃப் நேரம் வருது, ஆனில் இருந்தால் கூட பதில் சொல்லுவார், எனக்கு தான் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து ரொம்ப நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டாம், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்போ தான் தோணுது அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் மனோஜை காணாதான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் சரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல் நம்பர் வாங்குறாங்க. வாங்கி செக் பண்ணி பார்த்தா அது சுவிட்ச் ஆஃப்னு வருது. அது ஆன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எந்த ஏரியாவில் இருக்குது எது ஏரியாவுன்னு பார்க்கலாம். இப்போ ஆஃப்னு வரையில் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. என் புருஷன் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி இப்படிங்கிற ரொம்பவே இது பண்ணுறாங்க. மனோஜ் உங்களுக்காக தானே நான் இவ்வளோ போய் சொன்னேன் வச்சேன்னு சொல்லி மனசில் ரொம்பவே நினைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனோஜ், தயவுசெய்து எங்கே இருந்தால் வந்துடுங்க, நீங்கள் வேலைக்கு போகணும் பரவாயில்லை, பிஸ்னஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உழைச்சி கூட உங்களுக்கு சோறு போடுறேன், தயவுசெய்து வந்துடுங்க அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க.
இப்படியா இருக்குது. இங்கே மனோஜ் வந்து காசிக்கு வந்துடுறாரு. இங்கே வந்து நல்லாவே சாப்பிட்றாரு, வைக்கிறாரு, எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் வந்து யார்கிட்டையும் பேசாமல் உட்காந்துட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஜோசியர் சொல்லியிருக்காரு, ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து ஒரு வேலையும் செய்யக்கூடாது, வனவாசம் போகணும்னு சொல்லிட்டாரு. யார்கிட்டையும் பேசக்கூடாது, செல்ஃபோன் நல்ல வேலை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு வரி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே ரோகிணிக்கு தேடி தேடி அலைஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. மனோஜ் ஒரு பக்கம் காணலை, போலீஸும் காணலைன்னு அவங்களும் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு நினைக்காங்க. இப்படி இருக்கும்போது நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஏன் அழுற அப்படிங்கிறாங்க. மனோஜை காங்கலப்பா அப்படிங்கிறாங்க. யாருக்கு மாப்பிள்ளையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் காங்கலை, எங்கே போனார் ஏது போனான்னு தெரியல. உங்களை வந்து கிராமத்துலேருந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கும் அவனை ஸ்கூலில் சேர்க்கறதுக்குமே நான் அலைஞ்சிட்டேன். மனோஜ் பேச்சு என்னையாச்சு ஏதாச்சுன்னு கேட்கவே இல்லை. மனோஜ் சமீபமாக ஒரு மாதிரி இருந்தான். கடைசி ஆண்டிகிட்ட வந்து ரொம்ப குழப்பமாக பேசிட்டு போயிருக்கான். இப்படி இருக்கும்போது அவனை காணலாமா, அது போக சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது எனக்கு என்னாச்சு வரோம் ஏதாச்சும் வரணும்னு பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி மாப்பிள்ளை தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் தெரியாதவர் கிடையாது. அவரும் 4-5 டிகிரி படிச்சிருக்காருங்க, ஒரு பெரிய இடத்து பிள்ளைங்க. அவர் ஏன் வந்து இது பண்ண போகிறாரு, கண்டிப்பாக வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. வந்துடுவார்னு சொல்லுதாம்மா, செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருதாம்மா, அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படியும் பயப்படுதா அப்படியும் பயப்படுதா, முன்னாடி நீ கொஞ்சம் பொறுறி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாமே ரொம்பவே கொதிச்சு போகிறாங்க. ஓனர் தேடி வீட்டுக்கு வராங்க. ஓனர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா நினச்சிட்ருக்காரு ஓனர், அவர் நம்பி தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். போன மாதம் சம்பளம் தரல, இப்போ கடை திறந்து 10 நாள் கழிச்சு தரேன்னு சொன்னார். அதுக்குள்ளே கடை அடைச்சி போட்டு போயிட்டார். எங்களுக்கு எங்களோட சம்பளம் வேணும், வேலையும் வேணும் அப்படிங்கிறாங்க. ஓனர் எங்கே போனாருன்னு தெரியல, சாவி எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, அதனால் கடை திறக்க முடியாது வைக்க முடியாதுங்கிறாங்க ரோகிணி. இது பெரிய ஒரு பித்தலாட்டம். ஏதோ ஒரு வகையில் வந்து எங்களை வச்சு பெரிய லெவலில் பணம் சம்பாரிச்சார் நினைக்கிங்க ஓனர், அதனால தான் இந்த கடையை வேண்டான்ட்டார். மொத்தத்தில் வந்து இவரால் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இவங்க மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு நேராக போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதை மீடியாவெலாம் வருது. இதை வந்து இந்த கடையை மனோஜ் பேரில் எழுதி கொடுத்த பழைய ஓனருக்கு தெரிய வருது. அவர் ஃபாரின்லேருந்து நெட்டில் பார்க்குறாரு, இந்த மனோஜ் மேலே ஏகப்பட்ட பெட்டிஷனு. இந்த மாதிரி வேலைக்கு வச்சுக்கிட்டதுன்னு சொல்லிட்டு சம்பளமே தராமல் லேபரை வேலைக்கு வாங்கினது, பழைய ஸ்டாஃப் நிறுத்தினது, அது போக வந்து ஏதோ ஒரு சுயநலத்துக்காக அடைச்சி போட்டு அவரோட வாழ்வாதாரத்தை கெடுக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற வீடியோ வந்து அங்கே பார்க்குறாங்க. பார்த்துட்டு பழைய ஓனருக்கு சரியான வயிற்றுச்சல் ஆகுது. மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இது பண்ணோம். மாதக்கணக்கில் என்னமோ கடை திறக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது அவருக்கு. முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு. முத்து எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கார் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி தான் உங்கள் அண்ணனுக்கு கொடுத்தேன், இல்லைன்னா அந்த கடையை நான் கொடுத்துருக்கவே மாட்டேன். அந்த கடையோட மதிப்பே கிட்டத்தட்ட 6 கோடி ரூபா மெயின் ரோட்டில் இருக்குது, அதை நான் அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் அண்ணங்கிறது ஒரு மரியாதைக்கு தான். ஆனால் அட்வான்ஸ் கொடுக்கும்போது என் தம்பி வரக்கூடாது, என் தம்பிக்கு உண்மை தொகை தெரியக்கூடாதுன்னு சொல்லி பேசினவர் உங்கள் அண்ணனும் மைனியும். அதனால் வந்து அப்பேர் போட்டவர் வந்து கண்டிப்பாக தொழிலில் வந்து ஒழுங்காக நடத்த மாட்டார் எனக்கு அந்த நிமிஷத்துக்கு தோணுச்சு. அப்போ கூட என் மனசு தேர்த்துனது, சரி ரைட்டு தினம் லீவ் போடாமல் கடை நடத்தணும், வாரத்தில் ஒரு நாள் வேணால் லீவ் போட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த கடைக்கு கெட்ட பேர் ஆயிரும், தொடர்ந்து கடை இல்லைங்கிற மனநிலைக்கு வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து தொழில் பண்ணக்கூடிய இளைஞர்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தரேன், அப்படி நீங்கள் தரலை அப்படின்னு சொன்னால் அக்ரிமெண்ட்டை மீறினதாக சொல்லி அப்படி வேலையை கரெக்டாக நீங்கள் ஸ்டாஃபுக்கு கொடுக்கல வைக்கல, பழைய ஸ்டாஃபை நீங்கள் ஊக்கி வைக்கல, இல்லைன்னா எதுவும் பண்ணலை, அக்ரிமெண்ட்டை மீறிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட கடையை வாங்கிடுவேன், உங்களுக்கு நான் பணத்தையும் திருப்பி தர மாட்டேன் தான் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அக்ரிமெண்ட் உள்ள எல்லா கதையுமே உங்கள் அண்ணாச்சி மீறிட்டார். இப்போ வந்து கடையை அவர்கிட்ட கொடுக்க முடியல தம்பி, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, அவரை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி அவரை காங்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி அலைதோம். கடையை வந்து அவன் வந்தால் தான் திறக்க முடியும். அதுபோக வந்து அவன் எங்கே போனான் ஏது போனான்னு தெரில, போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், அவங்களே தெரிலங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி இன்னும் சரி வராது, ஒரு ஆள் காணாமல் போகிற ஆள் முன்னுக்கு முரணான ஆளை வச்சு ஒரு தொழில் பண்ண நல்லா இருக்காது. அந்த இடத்துல 40 வருஷமாக தொழில் பண்ணிட்டேன், நான் பேசாமல் அந்த கடையை நடத்தியிருக்கணும், நான் சரி என் பிள்ளைகளோட போய் இருப்பேன். சரி இந்த தம்பியும் நல்ல உத்வேகமுள்ள தம்பியாக இருக்காரா, அவர் அண்ணனும் அப்படி இருப்பார்னு நினச்சேன், இப்படி சொதப்புன ஆளாக இருந்திருக்காரா அப்படி அப்படிங்கிறாங்க. முத்து ஒன்றும் நினைக்காதீங்க, அப்போ நான் நேரில் வரேன் ஃபாரின்லேருந்து அப்படிங்கிறாங்க. வாங்க சார் அப்படிங்கிறாங்க. வந்தோடனே நேராக விஜயா வீட்டுக்கு வராங்க. அங்கே பாருங்கள், மனோஜுக்கு அந்த கடையை அக்ரிமெண்ட்டில் கொடுத்தது நான் தான், அது என் சொந்த கட்டடம், கிட்டத்தட்ட மதிப்பு 5 கோடி ரூபா, இவங்க தந்த தொகை 15 லட்ச ரூபா தான். 15 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து அந்த கடையை அப்படியே மாற்றி கொடுத்தேன், நான் வாங்கின பொருள் எல்லாமே மாற்றி கொடுத்தேன். இது யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க, முத்துக்காக தான் செஞ்சேன். ஆனால் அவன் யாரையுமே மதிக்கலை வைக்கலை, எங்கே இருக்கார் ஏது இருக்காருன்னு தெரில. பழைய ஸ்டாஃபையும் உடனே விளையாட்டு நிப்பாட்டிருக்காரு. அது போக வந்து புது ஸ்டாஃப் எடுத்ததுக்கும் சம்பளம் கொடுக்கல, வியாபாரமே சரியாக பார்க்கல. அது போக வந்து
போகிறவங்கட்டையும் போகிறவங்கட்டையும் கெட்ட பேர். இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் ஆட்டோ ஓட்டக்கூடாது, அதான் ஆட்டோ வாங்கலான்னு வந்திருக்கேன் திருப்பி அப்படிங்கிறாங்க அந்த கடையை. இதுக்கு முத்து சொல்கிறார், நாங்களாம் அவனை தேடித்தான் சார் அலைகிறோம், அங்கங்கே தேடி பார்த்தா அவனை கண்டுபிடிக்க முடியல, செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. தம்பி, அவர் காணாமல் போது கொண்டு ஓட்டியே கடையை அடிக்கடி அடைச்சிருக்காரு, வச்சுருக்காரு. ஸ்டாஃபுகளை ஒழுங்காக மதிக்கிறது கிடையாது, வார கஸ்டமரையும் மதிக்கிறது கிடையாது, ரொம்ப கெட்ட பேரை வாங்கி வச்சுருக்காரு. என்கிட்ட பழைய ஸ்டாஃப்லாம் வந்து என்னை ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ரெகுலர் கஸ்டமர்னு கடைக்கு உண்டு, அவங்க பொருள் வாங்கும்போது அவங்கள மதிக்கிறது இல்லை, உதாசீனப்படுத்தி பேசுகிறது, தன்னை ஓனராக நினச்சிக்கிட்டு பேசுகிறது. எவன் ஒருத்தன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன் தான் உயர்த்தப்படுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் தன்னை உயர்த்திக்கிட்டு புகழ்ச்சிக்காக இப்படி மயங்குறாரு. இப்பேற்பட்ட ஒரு தொழில் பண்ணோன்னா சரியாக வராதுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ரெகுலராக அடைக்கும் போது நான் அதை பண்ணவே முடியாது. என் அக்ரிமெண்ட் அதை எல்லோரும் படிங்க, எல்லாருக்கும் ஒரு காப்பி எடுத்துக்கணும், எல்லாருமே கொடுக்குறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து தான் மனோஜ் கையெழுத்து போட்டார். கடையை தொடர்ந்து 4 நாளுக்கு மேலே வந்து மூடுதோம் அப்படின்னா, ஒன்று எமர்ஜென்சியாக இருக்கணும், உடல்நிலை சரியில்லை, தனக்கோ இப்போ குடும்பத்துக்கோ இருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்கணும். மற்றபடி சும்மா அனாவசியமாக கடையை அடைச்சி போட்டால் அந்த கடையை நான் திரும்ப எடுத்துக்கொள்வேன். என்ன கேட்டால், நான் அந்த இடத்துல 40 வருஷம் கடை நடத்தியிருக்கேன், இது சொந்த கட்டடம், உங்களுக்கு மாத வாடகை எதுவும் கேட்கல, உங்களுக்கு வந்து நான் வந்து கை மாற்றி தரேன், தொழில் பண்ணணும், ஒரு முனைவோருக்குன்னு நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு செய்கிறேன், இந்த பணத்தை வாங்கிட்டு அவ்வளோதான், அந்த கட்டடம் வந்து மதிப்பு அவ்வளோ உடையதுன்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் செஞ்சது நீங்கள் என்ன தெரிஞ்சு செய்வீங்க, என்ன உங்களை மாதிரி ஒரு ஊக்கமாக இருப்பாருன்னு பார்த்தா அவர் சோம்பேறியாக இருப்பார், யாரும் நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஐயா அவன் எப்போவுமே சுறுசுறுப்பாடி தான், ஐயா இந்த விஷயத்தில் தான் என்ன ஏதுன்னு எங்களுக்கு புரியல, அவன் வந்துடுவாயா, நீங்கள் எதுவும் நினைக்காதாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவன் வந்துட்டு தான் வரல, கடையை அவன் தொடர்ந்து நடத்த மாதிரி இல்லை, அதனால் கடையோட ஓனரை மாற்ற போகிறேன், அந்த கடை என் கடை தானே, நான் அக்ரிமெண்ட்டில் இத்தனை வருஷம் வச்சுக்கான்னு சொன்னேன், ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் மீறிட்டார், அவர் கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்க முடியாது, அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காப்பி தந்துருக்கேன், வேணா உங்கள் பையன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, நாளையிலேருந்து அந்த கடையை நான் நடத்த போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, சரி சார் அது உங்கள் விருப்பம் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, இப்படி தானே இந்த என் பையனை வந்து நீ கஷ்டப்படுத்த விடணும்னு நினச்ச, கடையை பிடுங்கன்னு நினச்ச, கடையை பிடிங்கிட்டானே அப்படிங்கிறாங்க. நானாக பிடுங்கினேன், அந்த கடை ஓனர் வேண்டாங்காரு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அவர் எப்படி திடீர்னு வருவார், நீ வர சொல்லி தான் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத, அவங்க கடையை கொடுக்கல, நம்மளுக்கு இதில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நேராக முத்து கார் ஸ்டாண்டுக்கு போகிறாரு. போகிற வழியிலே அந்த பழைய ஓனர் வந்து பார்க்குறாரு கடையில். சார் சாரி சார் அப்படிங்கிறாங்க. சரி தப்பாக நினைக்கல தம்பி, இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்க்கல, தொழில் பண்ணால் ஒரு இடத்த கொடுத்துருக்கோம், நல்ல மாதிரி பண்ணி ஜெயிச்சு நல்ல பேர் வாங்கணும், பூரா கெட்ட பேர், அதனால தான் எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல அந்த பையனை. ஆனாலும் உங்கள் அண்ணனேன்னு பொறுத்துக்கிட்டே வந்தேன், இப்படி ரெகுலராக கடை அடைச்சி போட்டு எங்கே போனேன் ஏது போனேன்னு சொல்லாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிகிட்டு இருந்தால் தொழிலாளியோட நிலைமை தான் என்ன ஆகும், கஸ்டமரோட நிலைமை என்ன ஆகும், அதெல்லாம் சரி வராது, அதனால தான் அந்த அக்ரிமெண்ட்டை மாற்ற போகிறேன் அப்படிங்கிறாங்க. சார் அது உங்கள் விருப்பம், நான் அதை மாற்றாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டாங்கன்னு சொல்லி தான் சொல்ல வந்தேன் சார் அப்படிங்கிறாங்க. நான் ஏன் போனே தப்பாக நினைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கார் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. இந்த ஓனரும் பல மாதிரி நினச்சி பார்க்காரு, நம்ம ஃபர்னிச்சர் கடை நடத்துறதுக்கு உண்மையிலேயே பக்குவமான ஒரு அறிவுள்ள ஒரு ஆள் வேணும், அதுபோக ஏதாவது உள்ளங்க வரதுனால சமாளிக்க திறமையும் வேணும், இந்த 2 திறமையும் இருக்கிறது வந்து முத்துக்கு தான். அவன் பேசாமல் அந்த முத்துக்கு கொடுத்துருமா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு கொடுத்துறான், நான் டெபாசிட் தரதுக்கு அவன்கிட்ட பணம் இல்லையே, இருக்காத அப்படி அப்படின்ட்டு அதையும் யோசிக்காரு. சரி ரைட்டு, அவன் டெபாசிட் தர வேண்டாம், ஒன்றும் தர வேண்டாம், நல்ல பேர் வாங்கி நடத்தணும்னா முத்தால் தான் முடியும், நம்ம முத்தண்ணே நல்ல பேனாக இருப்பான்னு சொல்லி கொடுத்தோம்னா அவன் வந்து அந்த கஸ்டமரையோ ஸ்டாஃபையோ யாரையும் மதிக்கிற மாதிரி ஆளாக தெரியல, அதனால் அவன் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி விட்டுட்டாரு. இந்த சூழ்நிலை கடையை நடத்திட்டு இருக்காரு. மனோஜுக்கு எந்த விஷயமே தெரில, ஏன்னா ஃபோனை யார்ட்டையுமே தொடர்பு கொள்ள வைக்கல. அவர் வந்து அவர் பாட்டில் அங்கே வந்து அமைதியாக உட்காந்து 3 நேரமும் சாப்பிட்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஆன்மீக பாதையில் இருந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்காரு. இங்கே ரோகிணி மனோஜ் நினைத்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மனோஜ் போனார், சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுன்னு சொல்லி எங்கே போனாரா ஏது போனாரான்னு சொல்லிட்டு உடனே விஜயாட்ட கேட்குறாங்க, ஆண்டி என் வீட்டுக்கார் கல்யாணத்துக்கு மட்டும் எங்கே போய் தங்க வர வைப்பாரான்னு கேட்குறாங்க. ஒரு நாள் கூட தங்க மாட்டாமா, ஆல் இண்டியா டூருக்கு போனால் கூட என்னை பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவன் போகவே மாட்டான், எந்த டூருக்கு கூட போக மாட்டான் என் பையன், அவ்வளோ என் மேலே பாசமாக இருப்பான், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அவனுக்கு எதுனாச்சோ ஏதாச்சும்னு தெரில, செல்லு வேறு சுவிட்ச் ஆஃப்ன்றது, அந்த போலீஸ் வேறு இது பண்ண மாட்டேங்காங்க, என்னை ஏறிட்டு போன ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் மனோஜை கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா கண்டுபிடினா மை போட்டாமல் பார்க்க முடியும், அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது, தேடுவோம்மா போங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்படி சொல்லுதாங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனில் அப்படி தான் சொல்லுவாங்க அத்தை, அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, இந்த வேலையை பார்த்துட்ருப்பாங்களா இப்படிங்கிறாங்க. இப்போ 1 அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு முத்து பேர்லேயும் மீனா பேர்லேயும் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு முத்தை கூப்பிட்றாங்க. முத்து
பர்னிச்சர் கடைக்கு வா அப்படிங்கிறாங்க. சார் அப்படின்ட்டு போகிறாங்க. சார்னு கூப்பிடாத, அந்த கடையோட ஓனர் நீ தான் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறான். ஆமாம் தம்பி, உத்வேகமாக உழைக்கிறவர் தான் இந்த கடையை கொடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அவர் உத்வேகமாக அண்ணாச்சி உழைக்கல. அதனால் கடையை நீங்கள் நடத்துங்க, நீங்களும் மீனாவும் நடத்துங்க, நல்ல மாதிரி வாங்க அப்படிங்கிறாங்க. சார் என்கிட்ட காசுன்னு எதுவும் கிடையாதா அப்படிங்கிறாங்க. முத்து நான் எதுவுமே கேட்கல, அவன் ஒரு கல்லாளி, அதனால தான் அவன்கிட்ட பணம் கேட்டது. இதே இது உங்களை மாதிரி நல்லவளாக இருந்துச்சுன்னா பணமே தர வேண்டாம், அந்த கடையை நடத்துங்க, பேரும் மூலம் வாங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி பாரு கடையில் ஒரு பொருள் இல்லை, எல்லோரும் மனசையும் கஷ்டப்படுத்த மாதிரி நடந்திருப்பார் அப்படின்னு இதில் புரிஞ்சுக்க முடியுது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கடையை அக்ரிமெண்ட் கொடுத்துட்றாங்க. முத்து வீட்டுக்கு வரப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மனோஜ் கடை போட நினச்சி வருத்தப்படாதாங்கப்பா அப்படிங்கிறாங்க. வருத்த மாட்டாதான்டா இருக்குது, 15,00,000 கொண்டாய மாமனார் பணத்தை போட்டான், லாபம் எடுக்கல நட்டமும் எடுக்கலடா, நினச்சி தான் வயிற்றுச்சலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாமே மாறப்போகுதுப்பா. அந்த ஏற்கனவே உள்ள ஓனர் வந்து இப்போ புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காருப்பா, புதுசாக ஆளை நியமனம் பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. பத்தியா, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லுது மாதிரி இருந்துச்சுப்பா, அதுவும் இல்லாமல் போச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அந்த கடை நம்மளுக்கு தான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா என் பேரில் அக்ரிமெண்ட் கொடுத்தா நீங்களே நடத்துங்கன்னு சொல்லிட்டாரு, முதல்ல எதுவுமே போட வேண்டாம், 20 வச்சு ரன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் முன்னேறி வந்துடுவீங்கன்னு சொல்கிறாருப்பா அப்படிங்கிறாங்க. முத்து பயங்கர சந்தோஷம்டா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. ஏங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன், அந்த கடை ஓனர் அவர் சௌரியத்துக்கு கொடுப்பாரு, திடீர்னு வேண்டாம் பாரு என்ன அப்படிங்கிறாங்க. அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் மனோஜ் மீறிட்டான், கடையை வாங்கிட்டு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி மீறி வாங்கிடுவார், அந்த முத்தை உடனே கொடுப்பாரோ, அப்போ முத்து தானே எல்லாம் சொல்லி கொடுத்து பண்ணுறான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எம்மா யாருக்கும் சொல்லி கொடுத்து பண்ணல, அவருக்கு வந்து ஒரு நல்ல கடையை பார்த்துக்கணும், 320 நாளும் திறக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். இதில் மனோஜ் வந்து வெறும் 65 நாள் திறந்துட்டு 300 நாள் லீவ் போடணும்னு நினைக்கிற ஆள். இப்போ அவன் எங்கே போனான் ஏது போனான்னு தெரில அப்படிங்கிறாங்க. என் பையன் சாப்பிட்டானா சாப்பிடல எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு ஆமாங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எந்த விஷயத்தில் எப்படியோ மனோஜ் சாப்பாடு விஷயத்தில் கண் பாட்டி சாப்பிடாம எதுவுமே செய்ய மாட்டான், நீங்கள் அவனை நினச்சி சாப்பிடாம வைக்காமல் கிடக்காதீங்க, அவன் எங்கே இருந்தாலும் ஜாலியாக தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. திடீர்னு மனோஜ் ஃபோனை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணும்போது வித்யா பண்ணிக்கிறாங்க. என்ன மனோஜ் நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இப்படி ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. சார்ஜர் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்களை தேடி அலைகிறா, அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. ஐயோ மௌனம் வந்து மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஆஹா நம்ம போகக்கூடாது, 3 நாள் தான் இருக்குது, இன்னும் 27 நாள் நமக்கு இருக்கணும், அப்போ இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரே இருக்காது, நம்ம உயிருக்கும் உத்தரவாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அங்கே காசிலே இருக்கிறாரு. இவங்களும் மனோஜை தேடி பார்க்காங்க. ரொம்ப டயர்டாகிடுது. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க எல்லா கேமராவும் பார்த்தாச்சு, அவர் எங்கே போனார் ஏது போனாங்க பதிவு இல்லை அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்ப அழுகிறாங்க. ரோகிணி மனோஜ் நினைப்பில் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ ரோகிணியை அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. ரோகிணி ஃபோனே எடுக்கல. ஏன் ரோகிணி ஃபோன் எடுக்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மனோஜ் எங்கே போனார் ஏது போகிறான்னு தெரியல, எனக்கு குத்து பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவர் வந்துடுவார்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு நம்பிக்கை இல்லை, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர் தம்பி முத்துலேருந்து எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டாக தானே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் நடிப்புமா, அவர் போனோன்னே அவர் கடையை பழைய ஓனர் அவர் சொல்லி எழுதி வாங்கிட்டாங்க முத்து மீனாவும், அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை பாரும்மா அப்படிங்கிறாங்க. ஏய் அவங்க மனசுக்கு நல்லதே நடக்கும்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க. பார்த்தியா கிறிஷை வந்து தூக்கிட்டு போய் வளர்க்கணும் நினைக்காங்க, அப்படி நினைக்கும் போதே அவங்களுக்கு நல்ல காரியம் நடக்குன்னா அவங்க நல்லவங்க தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரொம்ப நல்லவங்க, என்னோட எல்லாருமே உனக்கு நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி ரோகிணி பேசுகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.